ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கிளிக் சாம்ப்ன்ற ஒரு டூலை பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். என்னோட டிஎம்ல நிறைய பேர் வந்து எப்படி நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்க, ஸோ என்னோட பிசினஸ்க்கு எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், ஸ்கிரீன் ரெக்கார்ட் எப்படி பண்றது, அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது சேம் டைம் எடிட்டும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் டூல் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் நான் யூஸ் பண்ற டூலை உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டூலோட நேம் கிளிக் சாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரதான் மறக்காம சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஓரியன்ட் வீடியோஸ் நம்ம சேனல் அதிகமாக கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தோம்னா உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனலில் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்ட்டிங்கோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ தேவைப்பட்டால் என்ன நீங்கள் டைரெக்டாக 1-to-1 புக் பண்ண முடியும். அந்த 1-to-1 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து கிளிக் சாம் தான். இந்த டூலை யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்க்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அண்ட் வீடியோ ரெக்கார்டு ரெண்டுமே உங்களால் பேரலாக பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களால் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அதுவும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் இந்த டூலில் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு நீங்கள் கிளிக் சாம் டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் சைன்இன் வந்து ஒரு இமெயில் வச்சு சைன்இன் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல், அவ்வளோதான் கைஸ். இது சைன்இன் பட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட், எடிட், ஷேர் ஹெச்டி வீடியோஸ் சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ஏஐ வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட்டர், அப்புறம் இந்த ஸ்மார்ட் ஏஐ சப்டைட்டில் ஜென்ரேட்டர், அப்புறம் ஆன்லைன் கேமரா, ஸ்க்ரீன் அண்ட் வாய்ஸ் ரெக்கார்டர். ஸோ எல்லாமே உங்களால் ஆன்லைனில் எல்லாம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும், எடிட் பண்ணணும் அவசியமே கிடையாது. எல்லாமே உங்களால் ஆன்லைன்லேயே பண்ண முடியும். இன்கேஸ் எங்கிட்ட வேறு சாஃப்ட்வேர் இருக்குன்னா இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி அதில் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். ஆக்சுவலி இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் ப்ரௌசர் ஆப்பில் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் நான் ப்ரௌசரில் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணுவேன். நீங்கள் டெஸ்க்டாப் வேணும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இது எல்லாமே மைக்ரோசாஃப்டோட டூல் தான். ஸோ இது ரொம்ப எப்படி சொல்கிறது, இது யூஸ் பண்ணி இதில் இல்லீகல் எதுவும் கிடையாது. ஆக்சுவலி வந்து இங்கே மைக்ரோசாஃப்ட் டூல்னால கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸாக இது பண்ணுங்கள். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது பாருங்கள், எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிடுங்க. லேர்ன் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ண உடனே உங்களுக்கு டேஷ்போர்ட் இப்படி தான் கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிரியேட் நியூ வீடியோ வித் ஸ்க்ராட்ச்லேருந்து, அப்புறம் கிரியேட் வீடியோ வித் ஏஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எப்பவும் நம்ம வந்து போஸ்டிங்காக இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் கிரியேட் பண்ணுறது எல்லாமே இந்த கிளிக் சாம் யூஸ் பண்ணி தான் உங்களுக்காக கிரியேட் பண்ணுறேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் டைம். பிகாஸ் என்னோட கிளைண்ட் நிறைய பேர் பார்க்கணும். எல்லாருக்கும் நான் மார்க்கெட்டிங்கில் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 95% வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட் தான் என் மெயின் ஃபோக்கஸ். ஜஸ்ட் ஒரு 5-10% தான் நான் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அந்த டைமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த கிளிக் சாம் யூஸ் பண்ணி தான் நான் டக்குன்னு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை கோர்ஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணோம் அப்படின்னா இந்த டூல் நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். இந்த டூலில் வந்து கிரியேட் நியூ வீடியோ கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து இங்கேயே உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ இங்கே எடிட் பண்ணும்போது அதை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 GB தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் டைம் உங்களால் வந்து 30 மினிட்ஸ் தான், அதாவது ½ an hour மட்டும் தான் உங்களால் வந்து பார்த்தா லைவ் அந்த ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பெய்ட் டூல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ½ an hourன்றது ரொம்ப பெருசு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. ரெக்கார்ட் அண்ட் கிரியேட் இங்கே வந்து பார்த்தா நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தா ஸ்க்ரீன் அண்ட் கேமரா, நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் அண்ட் கேமரா யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்க்கான கோர்ஸ் கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணலாம். இல்லை நான் கேமரா ரெக்கார்ட் பண்ணி போகிறேன், என்னோட கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த கேமரா யூஸ் பண்ணி உங்கள் கேமரா ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களோட டெஸ்க்டாப் பார்த்து நீங்கள் பேசும்போது ஜஸ்ட் உங்களை மட்டும் கவர் பண்ணி எடுக்கும். இல்லை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ண ஸ்க்ரீன் தான். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஜஸ்ட் ஆடியோ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அப்புறம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இருக்குது. இந்த 4 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ரெக்கார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்க்ரீன் நான் கொடுக்குறேன். ஸ்க்ரீன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். உங்களோட மைக் எனேபிள் பண்ணவா, டிசேபிள் பண்ண சொல்லி எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் கொடுத்தோன்னா உங்கள் ப்ரௌசரில் இருக்க எல்லாமே டிஸ்பிளேல ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும், இன்க்ளூடிங் வாய்ஸோட ரெக்கார்ட் ஆகும். இப்போ நான் பேசிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி ரெக்கார்ட் ஆகும். ஸோ ரெக்கார்ட் ஆகும்போது உங்கள் டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இங்கே பாருங்க, நான் பேசிட்டு இருக்க நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் வந்து நம்மளால ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே பெய்ட் ஆகும். இப்போதைக்கு வந்து நான் 6 மினிட் கவர் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு வந்து 24 மினிட்ஸ் என்னால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வீடியோ ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் நான் ஜஸ்ட் ரிவ்யூ கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா ஸோ என்னோட வீடியோவை என்னால் எடிட் பண்ண முடியும்.
ஸோ எடிட் பண்ணுற ஆப்ஷனும் உள்ளே கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை மீடியாவில் போயிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது இங்கே வந்துடும் உங்கள் மீடியா. இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமை கட் பண்ணுறது, எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே நீங்கள் எடிட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாப்ன்ற பட்டன் கொடுத்தாவே போதும். இந்த ஸ்டாப்ன்ற பட்டன் கொடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெயின் ஸ்க்ரீன் இங்கே வந்துடும். இங்கே வந்து நீங்கள் கட் பண்ணுறது, சப்டைட்டில் ஆட் பண்ணுறது, வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக வந்து ஃபிலிமோரா யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து கண்டென்ட் லைப்ரரிஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷேப் ஆட் பண்ணணும், மியூசிக் ஆட் பண்ணணும், வீடியோஸ் ஆட் பண்ணணும், சில எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது 3மே போதும். ஸோ மை மீடியாவில் போய் நம்மளுடைய தேவையான லோகோ ஆட் பண்ணணும். ஸோ நம்ம கிரியேட் பண்ண வீடியோஸ் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவோம். அந்த மாதிரி ரெக்கார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணி அது கொடுக்குறோம்ட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்த போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரீயாகவே எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தனியாக ஒரு செப்பரேட் ஃபைலில் டவுன் ஆகிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு மீடியா ஃபைல் டவுன் ஆகிடும். அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணி கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்டாப் கொடுத்த உடனே உங்களோட வீடியோ இங்கே வந்துடும். அதை நீங்கள் டேரெக்டாக எடிட்டும் பண்ணலாம். ஜஸ்ட் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் ஃப்ரீயாகவே பண்ண முடியும். 100% இது ஃப்ரீ தான். அபோவ் 30 மினிட்ஸ் மேலே போனால் தான் கொஞ்சம் பெய்ட் வெர்ஷன் போகிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இது 100% ஃப்ரீ. நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். இது ஒரு மைக்ரோசாஃப்ட் ஒரு டூல் தான். ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை கோர்ஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை மீட்டிங் ரெக்கார்ட் பண்ணணும், ஸோ மீட்டிங் எடிட் பண்ணணும். சில ஆல்ரெடி எங்கிட்ட வீடியோஸ்லாம் இருக்குது. வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டூல் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரீயானா இதை யூஸ் பண்ணி கூட உங்களால் எடிட் பண்ண முடியும். ஜஸ்ட் இங்கே ஃபைல்ஸ் போய்ட்டு உங்கள் இம்போர்ட் மீடியா கொடுத்து உங்கள் ஃபைல்ஸ் எடுத்து கொண்டு வந்து இங்கே நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதை நீங்கள் எஃபெக்டிவாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை எனக்கு சப்போர்ட் ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் எனக்கு டேரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டேரெக்டாக மெயில் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.